الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பாக்கியம் பொருந்திய ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானில் முழுக்க தக்வாவை மையமாக கொண்டு அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியானாகவும் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியானாகவும் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் பொருந்தி கொள்ளக்கூடிய அடியானாகவும் நாம் மாறுவதற்கு பாடுபட வேண்டும். அதே நேரத்தில் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளிலும் பிரச்சனைகளிலும் தர்க்கங்களிலும் ஈடுபடாமல் நாம் நம்முடைய படைப்பாளனிடத்தில் எந்த அளவிற்கு நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு நெருங்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த ரமலான் எந்த அளவிற்கு ரஹ்மத்தை சூழப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு ரஹ்மத்தில் நனையக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. இன்றைய தினம் எப்படி இந்த இடத்தில் அனைவர்களும் ஒன்று கூடி இருக்கிறோமோ இதே போன்ற நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால், லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு முன்னால், சஹாபாக்களுக்கு முன்னால், நல்லவர்களுக்கு முன்னால், ஷுஹதாக்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய தொடர் பயானில் நம்முடைய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை 3 கட்டங்களாக நம்மால் பிரிக்க முடியும். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 40 வயது வரை உள்ள வாழ்க்கை. பின்பு 40 முதல் 53 வயது வரை உள்ள ஒரு வாழ்க்கை, அது மக்காவினுடைய வாழ்க்கை. அதற்கு பின்னால் 63 வரை உள்ள ஒரு வாழ்க்கை மதீனாவினுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த 3வது கட்ட வாழ்க்கையைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் சிறுக ஒவ்வொன்றாக படிப்படியாக நாம் பார்க்க போகின்றோம். அதில் நமக்கு கிடைக்க பெறும் படிப்பினைகளையும் பாடங்களையும் தொடர்ச்சியாக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னால் சில முன்னுரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஏதோ ஆங்காங்கே நாம் கேள்விப்படக்கூடிய புரட்சியாளர்களுடைய வரலாறுகளை போன்றோ அல்லது நாம் படிக்கக்கூடிய நாவல்களை போன்ற ஒரு வரலாறோ கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்திருப்பது கட்டாயம். இது ஈமானில் கட்டுப்பட்டது. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை கண்டிப்பாக நாம் புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் நாம் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மடிய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத, தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒரு முஸ்லிமால் நிச்சயமாக அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக வாழ்ந்துவிட முடியாது. அதில் குறைகள் ஏராளமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மீது குர்ஆனுக்கு பின்னால் நமக்கு முன்னால் வந்த எல்லா அறிஞர்களும் கவனம் எடுத்திருக்கிறார்கள். குர்ஆனை எந்த அளவிற்கு ஆராய முடியுமோ ஆராய்ந்து விட்டு அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ச் பை இன்ச்சாக, தெல்ல தெளிவாக, சானாக, முழமாக அளந்து பலதரப்பட்ட நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை காலை என்ன செய்தார்கள்,
திங்கட்கிழமை மதியம் என்ன செய்தார்கள், செவ்வாய்க்கிழமை இரவு என்ன செய்தார்கள், புதன்கிழமை மாலை என்ன செய்தார்கள் என்று ஹதீஸ்களை ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து வகுத்து மிக தெள்ளத் தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பிட்ட சில நூல்களை நான் சொல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எண்ணற்ற அறிஞர்கள், ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் 2 நூல்களை எழுதியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையே அஸ்ஸீரத்துன் நபவிய்யா என்ற பெயரில் ஒரு நீண்ட நெடிய நூலை எழுதியிருக்கிறார்கள். பின்பு அவர்களே அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய மிக அழகான இன்னும் நெடிய நூலை ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். இந்த அல் பிதாயா வன் நிஹாயாவில் நபிமார்களுடைய வரலாற்றையும் ஒன்று சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். இதே போன்று தலாயிலுன் நுபுவா என்று சொல்லக்கூடிய நூலை அபூ நுஐம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். இதே போன்று தலாயிலுன் நுபுவா என்ற அதே பெயரில் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று நமக்கெல்லாம் பரிச்சயமாக தெரிந்த ரஹீக்கின் மக்தூம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்த அறிஞர் என்பதில் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஃபிக்ஹு சீரா இமாம் அல் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்டு பிற்காலத்தில் வந்த கடந்த நூற்றாண்டில் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஷேக் இமாம் நாசுருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களால் இந்த வரலாறு சரிபார்க்கப்பட்டு இன்றும் இருக்கிறது. அதே போன்று ஜாதுல் மஆத் என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இவையெல்லாம் வரலாற்றில் அறிஞர்களுக்கிடையில் பிரசித்தி பெற்ற முன்னிலை வகிக்கக்கூடிய நூல்கள். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட நூல்களிலிருந்து எதை அவர்கள் நமக்கு செய்திகளாக தொகுத்து தந்திருக்கிறார்களோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் மதீனத்து வாழ்க்கையை நாம் கண்டறிவோம். அதற்கு முன்னால் சுருக்கமான சில முன்னறிவிப்புகளை, முன்னுரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும், ஏன் நாம் தெரிய வேண்டும்? இதை ஆரம்பத்திலேயே சுருக்கமாக நான் சொன்னேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கின்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படி சொல்கின்றாரோ அதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களின் தலைவராவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல்மார்களிலும் சிறந்தவர்கள் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே பெயர் கூறும்போது, முஹம்மத் என்று சொல்லும் போது ரசூலுல்லா என்ற பதத்தை ஒன்று சேர கூறுகின்றான். அவர் அல்லாஹ்வின் தூதர் என்ற அவருடைய பட்ட பெயரை கண்ணியத்தோடு, அவருடைய லக்கபை, அவருடைய அந்த பண்பை அல்லாஹு தாலா மிக அழகாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதர் சான்று பகருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதருடைய கேரக்டரை, ஒரு மனிதருடைய கல்வியை, ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வேறு சில மனிதர்கள் அவரை பற்றி புகழ்ந்து பேசினால் எப்படி இருக்கும்? ஆனால் அதே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் இன்னொருவரை புகழ்ந்து பேசுகிறார், அப்ப இன்னும் வெயிட்டா இருக்கும். மக்களால் அறியப்பட்டு, மக்களால் புகழாதாரம் சூட்டப்பட்டு, அவருடைய கண்ணியம், ஒழுக்கம், அவருடைய கல்வி, அவருடைய அறிவாற்றல் மக்களுக்கு மத்தியில் பிரசித்தி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு அறிஞரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நேரத்தில் அந்த வெயிட் இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுடைய கேரக்டர்களை எடுத்து பேசக்கூடிய நேரத்தில் பேசப்படுபவர் யார், பேசக்கூடியவர் யார் என்பதை பார்த்து அவர்களுடைய அந்த கேட்டகிரி அளவுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே செல்லும். இப்போது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிறப்புகளை
அல்லாஹ் சிறப்பித்து கூறும்போது பின்பு எப்படி இருக்கும்? படைத்தவன் அல்லாஹு தாலா, அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறப்பித்து கூறுகின்றான் என்றால் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். எண்ணற்ற படைப்புகளுக்கு மத்தியில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான். அதிலும் சிறந்த படைப்பாக நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். பின்பு நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல்மார்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான். ரசூல்மார்களில் சிறந்தவர்களாக உலுல் அஸ்மு என்று சொல்லக்கூடிய 5 தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். இதை சூரத்துல் அஹ்காஃபினுடைய கடைசி வசனத்தை மிக சமீபமாக தஃசீரிலும் நாம் பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். இந்த 5 தூதர்களும் உலுல் அஸ்மி என்ற அல்லாஹ்வினாலே சிறப்பு பெயர் கூறப்பட்டு இந்த 5 ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். இந்த 5 ரசூல்மார்களில் மிக நெருக்கமாக இருவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். ஹலீலுல்லா என்ற பட்டப்பெயரை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய நேசர் என்ற ஹபீபுல்லா என்ற பெயரை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் 2 ரசூல்மார்களை மிக தெளிவாக தேர்வு செய்திருக்கின்றான். இதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தாலா இன்னும் அழகாக தேர்வு செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவாற்றலை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகின்றான். சூரத்துன் நஜ்மை எடுத்து நீங்கள் தெளிவாக படிப்பீர்களேயானால் அதில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை குறித்து பேசுகின்றான். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர் அவர் வழிகெட்டவரும் இல்லை, யாரையும் வழிகெடுப்பவரும் இல்லை, தானும் வழிகெடவும் இல்லை, பிறரை வழிகெடுப்பவரும் இல்லை என்று அல்லாஹு தாலா இப்படி ஒரு அடியாரை பார்த்து பேசுவதென்பது அவர் நேர்வழியில் இருக்கிறார் என்பதற்கான சான்றாகும். அவருடைய சிந்தனை எவ்வளவு தெளிவானது என்பதற்கான சான்றாகும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு அல்லாஹு தஆலா சான்று வழங்குகின்றான். மாஸாகல் பஸரு வமா தகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை வழி கடக்கக்கூடிய பார்வை அல்ல, மிக தெளிவான பார்வை. அவருடைய பார்வை வழிகெடுக்கும் பார்வை அல்ல, அவர் அலிச்சாட்டியத்திலும் இல்லை என்று மங்கலான பார்வை இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் குறித்தும் அல்லாஹ் பேசுகின்றான். மா கதபல் ஃபுஆது வமா ரஆ, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பார்த்தாரோ அவருடைய உள்ளம் அது விஷயமாக பொய்யுரைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி பேசுவது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சையும் அல்லாஹ் பேசுகின்றான். நபி அவர்கள் மனோ இச்சையின்படி பேசுவதில்லை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் பேசுகின்றான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அல்லமஹு ஷதீதுல் குவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் அந்த ஹிஃப்ஸ், அவர்களுடைய தஃப்சீர், அவர்களுடைய விளக்கம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசிரியரை பாருங்கள், அல்லாஹ்வுடைய வாக்க பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசிரியர் சாதாரணமானவர் அல்ல. அல்லமஹு ஷதீதுல் குவா,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அவர் கல்வி எடுக்கின்றார். அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக கடினமான பலசாலியிடம் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி எடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ஆசிரியராக இங்கு கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்முக்கும் சான்று பகர்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மையான உள்ளத்திற்கு சான்று பகர்கின்றான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களின் மீது இரக்கம் கொண்டவராக, பாசப்பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கையும் அல்லாஹ் பேசுகின்றான். மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இறைவன் உம்மை விட்டு விலகிக் கொள்ளவும் இல்லை, உம்மை கைவிடவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இது நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான பாடமாக அமையும். நம்முடைய வாழ்க்கை தக்வாவின் அடிப்படையில் மாறுவதற்காக அமையும். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயத்தில் பேசி முடிக்கின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் நற்குணத்தின் மீது இருக்கிறீர். அதுவும் சாதாரண குணம் அல்ல, குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சான்று பகர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய புகழ் எவ்வளவு என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. நபி அவர்களுடைய கண்ணியம் எவ்வளவு என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அந்த அளவிற்கு உயர்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இதற்கு சான்று நீங்கள் குர்ஆனை எடுத்து ஒவ்வொன்றாக நீங்கள் படிப்பீர்களேயானால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அழைத்து பேசுகின்றான். எல்லா நபிமார்களையும் யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, ஆதம் என்று அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். யா இப்ராஹிம் கத் ஸத்தக்த ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் நனவாக்கி விட்டீர்கள். யா தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான். வமா தில்க பியமீனிக யா மூசா, அதே போன்று யா ஈஸா இப்னு மரியம், எல்லா ரசூல்மார்களையும் தூதர்களையும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பெயரிட்டு அழைப்பதை நீங்கள் பார்க்கலாம், பேர் சொல்லி அழைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வே யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், எவ்வளவு மரியாதை பாருங்க. எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் அழைக்கும் போது பெயரிட்டு அழைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைக்கும் போது யா ஐயுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, உம்மை நாம் சாட்சியாளராக, சுப செய்தி சொல்பவராக, எச்சரிக்கை செய்பவராக, ரசூலாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். யா ஐயுஹர் ரசூல் என்றும் அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். இப்படி பலதரப்பட்ட இடங்களில் அல்லாஹ் அழைக்கின்றான். எங்கெல்லாம் முஹம்மத் என்று அல்லாஹ் பெயர் கூறுகின்றானோ அந்த இடங்களிலெல்லாம் முஹம்மதுக்கு பின்னால் முஹம்மதுடைய கேரக்டர் என்ன, அவர் யார் என்பதை சேர்த்து பேசுகின்றான். பெயரை மட்டும் சொல்லிட்டு போகல, எங்கு பெயரை சொல்கின்றானோ அங்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டரை, அவர்களுடைய தன்மையை அல்லாஹு தஆலா சேர்த்து பேசி நம்மை வியக்க வைத்திருப்பதை நம்மால் குர்ஆனை முழுமையாக நாம் படித்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சில சிறப்புகளை நாம் பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53 ஆண்டு கால அந்த வாழ்க்கையை ஓரலாக ஒரு பார்வையாக பார்த்துவிட்டு பின்பு இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் துல்லியமாக கண்டறிவோம். அதை நாம் படிக்கலாம், அதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நான் ஏற்கனவே சொல்லி இருந்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்பயானை தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்து வாருங்கள். ரமலானுடைய கடைசியில் இதை பற்றிய பரீட்சை உங்களிடத்தில் நடத்தப்படும். இந்த பரீட்சையில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், அதே போன்று பெண்கள், ஆலிமாக்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம். வெளி ஊரில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களும் அதே நேரத்தில் பங்கு கொண்டு அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நமக்கான பரீட்சையை விடையை எழுதி தந்து விட வேண்டும். இப்போது உங்களுக்கான முதல் கேள்வி, ரமலானுடைய துவக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆரம்பியுங்கள். நான் கேள்வி எழுப்புகின்றேன். இந்த கேள்விக்கான தேடலில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த நொடியிலிருந்தே துவங்குங்கள். ஆனால் மனசாட்சியோடு அல்லாஹுக்கு பயந்து தயவு செய்து கூகுளிலோ அல்லது யூடியூபிலோ அல்லது மற்ற உங்களுடைய அந்த சமூக வலைத்தளம் சொல்லக்கூடிய அந்த சாதனங்களுடைய உதவியை கொண்டு, துணையை கொண்டு தயவு செய்து தேட வேண்டாம். அல்லாஹுக்கு அஞ்சி உங்களுக்கு முன்னால் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனில் நீங்கள் தேட ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு ஆயத்தாக, ஒவ்வொரு வசனமாக, ஒவ்வொரு பக்கமாக, ஒவ்வொரு சூறாவாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆராயுங்கள். இதுதான் உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் அழகான அறிவையும் ஆரோக்கியமான அறிவையும் கொடுக்கும். முதல் கேள்வி, குர்ஆனில் எந்த இடங்களிலெல்லாம் நபி என்றும் ரசூல் என்றும் முஹம்மத் என்றும் வருகின்றது? இதுதான் கேள்வி. நபி, ரசூல், முஹம்மத் என்று எங்கெல்லாம் வருகின்றது? இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபி என்று அழைக்கின்றான், ரசூல் என்று அழைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாமல் வேறு சில நபிமார்களை ரசூல் என்று அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுவான். அதை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். அதாவது அதை தனியா கணக்கெடுக்கணும். சொல்றது விளங்குதா? இப்போ உதாரணமா நான் சொல்றேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூல் என்று பேசுகின்றான். இன்னஹு லகவுலு ரசூலுன் கரீம், இவர் சங்கை மிகு தூதருடைய சொல்லாகும் இது என்று இந்த இடத்தில் ரசூல் என்ற வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. இதே போன்று சூரத்து ஷம்ஸை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாகத்தல்லாஹி, இது அல்லாஹ்வினுடைய ஒட்டகம் என்று அவர்களுடைய ரசூல் அவர்களிடத்திலே கூறினார். அவர்களுடைய ரசூல் யார் இந்த இடத்தில்? அல்லாஹ்வினுடைய ரசூல் யார் இந்த இடத்தில்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இதையும் நீங்கள் தனியாக பிரித்துக் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர், அவர்களை எங்கு அல்லாஹு தஆலா நபி என்றும் ரசூல் என்றும் குறிக்கின்றான் என்று தனி. அதே போன்று வேறு தூதர்களை அல்லாஹு தஆலா நபி என்றும் ரசூல் என்றும் எங்கு கூறுகின்றான் என்று பிரித்துக் கொள்ளுங்கள். இது அல்லாமல் ருசுல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ரசூல் என்ற ஒருமைக்கு பன்மைதான் ருசுல். ரசூல்மார்கள், தூதர்கள் என்று பொருள். இதை நீங்கள் தனியாக எடுங்கள். இன்ஷா அல்லாஹ் தேட துவங்குங்கள். முஹம்மத், நபி, ரசூல், ருசுல். ருசுல் என்பது ரசூல் என்ற சிங்குலருக்கு புளூரல் வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை நீங்கள் தேட தொடங்குங்கள். நம்முடைய பயானில் இருந்தும் சிறுக சிறுக இதுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். வேறு வேறு நேரங்களில் அதை பற்றிய ஆதாரங்கள், தரவுகள் கொடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அதிலும் உங்களுக்கு பதில்கள் கிடைத்துவிடும். அல்லாஹு தஆலா நம்முடைய அறிவாற்றலை, நம்முடைய கல்வியை முழுக்க குர்ஆனில் இருந்து பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்க சொல்லி கொடுத்த வகுர் ரப்பி ஸித்னி இல்மா என்ற துஆவை நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்போம். அந்த இல்மை வைத்து தக்வாவை அதிகமாக்கி அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.